ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அவங்க நிறைய ரிங்ஸ்லாம் கழட்டி அந்த டேபிள் வச்சிருக்காங்க. அதில் ஒரு ரிங்கை எடுத்துட்டு போய் அவர் என்னன்னா இது வீணா கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. வீணா கிட்ட இருக்கிற ரிங்கை அவர் பிடுங்கிட்டு போயிட்டு திரும்பி கேட்டால் கொடுக்கவே இல்லை. சரி போய் தொலைஞ்சிருச்சுன்னு நினச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. பிராவோ கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் இங்கே இருக்கிற ஏதாவது கனெக்டாக இருக்கிறவங்கள பிரிக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்களான்ட்டு. பிராவோ வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து பிராவோட கேரக்டர். இல்லை நான் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாலும் நான் பிரிக்க தான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ரெக்ஸோட கேரக்டர். ரெக்ஸ், நீங்கள் யாரை சூஸ் பண்ண போறீங்க? I would choose வீணா. ஆபிதோட ஒரு டாஸ்க்ல வந்து வீணா அழுதுருப்பாங்க. அதை சமாதானப்படுத்தும் போதும் அவர் வந்துருவாரு. இந்த ஒரு ஷோ அப்படிங்கிறதுனால அதை வந்து சகிச்சுட்டு போற வேண்டிய இடத்துல நாங்க இருக்கோம். Within 15 days, if it is a love, I can't accept it. எனக்கு மோனிஷா தான் உலகம். நான் வந்து மோனிஷாக்காக உலகத்துல இருக்க எல்லா லவையும் நான் மோனிஷா கிட்ட கொடுப்பேன் அப்படின்னு மோனிஷா கிட்ட போயிட்டு அதுக்கப்புறமும் வீணா கிட்ட பேசுறதுக்கே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். வீணாவோ பிடிச்சிருந்தது. ஓகேவா? ஃபாஸ்ட்னு சொல்ல மாட்டேன். வீணா ஏன் ஸ்ட்ராங்கா வந்து ரெக்ஸ்க்கு நோ சொல்ல? ஃபர்ஸ்ட் டே ஒன்லயே வந்து உனக்கு பேசணுமா, ரெக்ஸ் கிட்ட பேசணுமா, தெரிஞ்சுக்குமா அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் நேஹா சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து தினேஷ் செலக்ட் பண்ணியிருக்கா. நோ. தேஜஸ் வந்து வீணான்னு சொல்லிட்டு ஹார்ட்டை கொடுக்கும்போது வீணான்னு பேர் சொல்லி கொடுக்கும்போது there will be a natural jealousy. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல். 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. ஐ திங்க் இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரஸ்ட் இஷ்யூஸ் அப்படிங்கிறது நிறைய பேரோட ரிலேஷன்ஷிப்ஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆக்சுவலி எங்களுக்கு நிஜமாவே பார்க்கும்போது ஈவன் வீணா வந்து ரெக்ஸோட அந்த டேட்க்கு ஓகே சொன்னதாகட்டும், அந்த டைம்லேயே இருக்கட்டும், அண்ட் வேற ஒரு சில டாஸ்கில் கூட வீணா சொல்லாமலே நீங்கள் அந்தளவுக்கு வீணா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்க. அதை நீங்கள் கூட அந்த பைட்டில் சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். வீணாக்கு ப்ராபப்ளி எல்லாரும் முன்னாடியும் ஒருத்தவங்களை நோ அப்படின்னு சொல்கிறதுக்கு அவளுக்கு வராது. அந்த ரீசன்னால தான் அவள் ஓகே சொன்னான். அந்த அளவுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ளே வந்துச்சு இல்லையா? அது எங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஐ திங்க் உங்கள் மேலே அந்த ஒரு ரெஸ்பெக்ட் இன்னும் கூடிச்சுன்னா இந்தந்த மாதிரியான மொமெண்ட்ஸில் தான் அப்படின்னு அது வீட்டுக்குள்ளே அதை உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? எனக்கு என்னென்னா இப்போ வீணாவோட அந்த கைண்ட்னஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஆட்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க நம்மளோட. எஸ்பெஷலி விமென் வந்து தேர் கைண்ட். அவங்க வந்து ரொம்ப பாவம் பார்ப்பாங்க, ரொம்ப அப்பாவே இருப்பாங்க. பசங்க கூட ரூடாக இருப்பாங்க, யாராவது வந்தால் சிப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் லேடிஸ் வந்து அப்படி சொல்கிறவங்க ரொம்ப ரொம்ப ரேர். அப்படி இருக்கும்போது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் அந்த டேட்டுக்கு வந்து நான் நோ சொன்னது வந்து அது வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ். நான் வந்து என் பேர் சொன்னால் நான் போயிடுவேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரியும் அவங்க என் பேர் ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஓகே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூவ் ஆன் ஆகிட்டாங்க. இது வந்து நான் சும்மா ட்ரை பண்ணது. அதை தாண்டி இப்போ இல்லை அவங்க டேட் போகணுன்னா தான், அதை தாண்டி அவங்க டேட் போகணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் போய் தான் ஆயிருக்கணும். ஏன்னா நாங்கள் அக்ரிமெண்ட்லேயே சைன் பண்ணியிருக்கோம், இது வந்து ஒரு டேட்டிங் ஷோ, லவ் ஷோ. இதுக்குள்ளே வரும்போது என்னென்ன டாஸ்க் இருக்கோ அதை வந்து பண்ணணும் அப்படின்ட்டு. டான்ஸ் ஆடினதும் அப்படி தான். இப்போது அக்ரிமெண்ட்டில் நம்ம சைன் போட்டு ஒரு லவ் ஷோக்கு போயிட்டு இப்போ வைல்ட் கார்டு என்ட்ரி ஒருத்தவங்க வராங்க. அவங்க வந்து என்னை டேட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. டேட்டுன்னா என்ன, நானும் நீங்களும் இப்போ பேசிகிட்டு இருக்கோமே, இது மாதிரி பேசுறது அவ்வளோதான். நடுவில் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் இருக்கும், ஏதாவது ஜூஸ் தான் அதுவும். ஆனால் செட்டப் வந்து நல்லா இருக்கும். அதாவது ரெண்டு பேர் உரையாடுறது தான் இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் டேட் அப்படிங்கிறது. நான் வந்து கண்டிப்பாக போயிருக்கணும். நான் வந்து நிவேதிதா கிட்ட சொன்னேன், என் பேரை சொன்னால் நான் போயிடுறேன் அப்படின்னு. அப்போ அவங்க வந்து பேர் சொன்னால் போக மாட்டீங்களா, பேர் சொல்லலைன்னா போக மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இதெல்லாம் எடிட்டில் கட் ஆயிடுச்சு. இல்லை பேர் சொன்னால் போயிடுறேன் ஸ்ருத்திகா அப்படின்னு சொன்னேன் நான். இல்லை அது அவங்களோட சூப்பர் பவர், நீங்கள் போய் தான் ஆகணும்னு சொன்னாங்க ஸ்ருத்திகா. நிவேதிதாக்கு அது வந்து ஈகோ டச் ஆயிடுச்சு. இல்லை வேண்டாம் ஸ்ருத்திகா, ஐ வில் கோ வித் ஆபித் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி வந்து ஆபித்துக்கு போச்சு. இதில் வந்து இந்த கான்வர்சேஷன் இருக்குது. எனக்கு வந்து நிவேதிதா மேலே ஹியூஜ் ரெஸ்பெக்ட் இருக்குது. அவங்க வந்ததுக்கப்புறம் சரவெடி தான். ஷீஸ் என்னது பேக் ஆஃப் எனர்ஜி, பண்டில் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லலாம். ஆனால் நான் ஏன் அவங்களோட டேட் போக மாட்டேன்னு சொன்னேன்னா, இப்போ நான் ஆல்ரெடி வீணாவோட கனெக்ட் ஆகி நாங்கள் வந்து நல்லாவே தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நான் அந்த டேட் போனேன்னா அவங்களோட பேச வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த டாஸ்க்கும் அது மாதிரி தான் இருக்கும். ஹேண்ட் கஃப் எல்லாமே என் கூட தான் வந்திருக்கும். அது அவங்களுக்கும் ஒரு 2 நாள் 3 நாள் வேஸ்ட் ஆயிரும். எனக்கும் நான் வீணாவோட ட்ராவல் பண்ண முடியாமல் போயிடும்ட்டு நான் சும்மா சின்னதாக ட்ரை பண்ணேன். பட் அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்போ வீணா இடத்துல வேறு யார் இருந்திருந்தாலும் அந்த டேட் போய் தான் இருந்திருக்கும், வேற வழியே இல்லை. இப்போ நிவேதிதா வந்து தேஜஸ் செலக்ட் பண்ணியிருந்தாலும் தேஜஸும் போய் தான் இருந்திருக்கும். எஸ், பட் அந்த அளவுக்கு ஏன்னா எங்களுக்கு பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் பழன ரிலேஷன்ஷிப்லேயே டக்குன்னு ஏதோ ஒரு சின்ன விஷயம் நடக்குதுன்னா டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுவாங்க. அந்த ட்ரஸ்ட் இஷ்யூஸ் எல்லாம் வரும்னும் போது ரொம்ப ஷார்ட் டைம் தான் உள்ளே இருக்கீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு டீப்பராக உங்கள் 2 பேர்த்துக்குள்ள ஒரு
உங்க நம்பிக்கையா இல்ல எதுனாலுமே வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வரதுக்கான விஷயங்கள் என்னென்ன உள்ள அந்த வீட்டுக்குள்ள உங்களுக்கு ஃபேவரபிளா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வந்து இப்போ நம்ம ஒரு பார்ட்னரோட லைக் ட்ரூவா பேசுறோம் பழகுறோம் அப்படின்னா அந்த ட்ரஸ்ட் நம்மளுக்கே தெரியும். எனக்கு வந்து அந்த டவுட் வீணா மேல வரவே இல்லை. அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஒன்லேயே வந்து உனக்கு பேசணுமா, ரெக்ஸ் கிட்ட பேசணுமா, தெரிஞ்சுக்குமா அப்படின்னு கேட்கும்போது நான் கேட்டேன். ஏன்னா நானே அசியூம் பண்ணிக்கூடாதுல்ல, நீங்கள் சொன்ன அந்த 14 days தான் ஆகுது அப்படிங்கிற அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டுக்காக டே ஒன்னே கேட்டேன் நான். அப்போது நான் அந்த கான்வர்சேஷனில் எனக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு வீணாவுக்கு வந்து அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ட்டு. பட் அந்த அடுத்த ஒரு டாஸ்க் வந்து அந்த 24 hours வந்து ஹேண்ட் கஃப்லேயே இருக்கணும் அப்படிங்கும்போது பேசி 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 முடிஞ்ச அளவுக்கு இப்போது பாய்ஸ்க்குன்னு ஒரு மென்டாலிட்டி இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஸ் பண்ணுவோம், ஒரு த்ரெஷோல்ட் போய் ஓகே சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு. அதை வந்து அவர் ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. ஸோ அதுதான் வந்து எங்கள் 2 பேர்த்துக்கும் வந்து பாவம் வீணா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அதை வந்து அப்செட் ஆகி நானும் கொஞ்சம் ஒரு 2 நாள் அப்செட் ஆனதுக்கு காரணம் அதுதான். எஸ். ஆனால் சம்வேர் ரெக்ஸ் வேணும்னே தான் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சா? ஏன்னா எங்களுக்கு ஒரு சில டைமில் ஒரு வேளை ப்ராபப்ளி ஷோக்காவா இல்லை என்ன ரீசனுக்காக அவர் ஒரு வேளை வேணும்னே பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை, ஒருத்தங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். இப்போ வைல்ட் கார்டாக ஒரு பையன் வரல, 2 பேர் வந்தாங்க. பிராவோ கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் இங்கே இருக்கிற ஏதாவது கனெக்டாக இருக்கிறவங்கள பிரிக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்களான்ட்டு. பிராவோ வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து பிராவோட கேரக்டர். இல்லை நான் வந்து 2 பேர் சேர்ந்து இருந்தாலும் நான் பிரிக்க தான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ரெக்ஸோட கேரக்டர். ஸோ அதை வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. இது வந்து வைல்ட் கார்டாக வந்திருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு ஷோ அப்படிங்கிறதுனால அதை வந்து சகிச்சுட்டு போக வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கோம். அதுக்கப்புறம் ஆபித்லாம் வந்து ஆபித் மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி தினேஷ் வீணா வந்து ஸ்ட்ராங்கான கப்பிள், நீ வந்து ட்ரை பண்ணாமல் இருக்கிறது தான் பெட்டர் அப்படின்ட்டு. ஆனால் அதுவும் அவர் கேட்கல, அவர் வந்து சவாலாக விட்டுருக்காரு. அப்படி சவால் விட்டா அதுக்கப்புறம் நீங்களும் சவால் வீட்டுக்கு என் ஃப்ரெண்ட் ஆஃப் ரம்யா கிருஷ்ணன் மேம் உங்களால முடிஞ்சா நீ வந்து ட்ரை பண்ண, அப்போ கூட டோல் லைக் இல்லை நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட். அந்த கான்ஃபிடன்ஸ்னு கூட சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு உங்க 2 பேத்துக்குள்ள அந்த ஒரு லவ் தான் எங்களுக்கு ஆக்சுவலாக பார்க்கும்போது தெரிஞ்சது. அந்த மொமெண்ட் பற்றி சொல்லுங்களேன். அது என்னன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் ஆபிதோட ஒரு டாஸ்க்ல வந்து வீணா அழுதுருப்பாங்க. அதை சமாதானப்படுத்தும் போதும் அவர் வந்துருவாரு, வந்து நான் பேசணும் அப்படிம்பாரு. இப்போ நம்ம எல்லாரும் இண்டிவிஜுவலா இருக்கும்போது நான் வீணாக்காகவும் பேச முடியாது அந்த இடத்துல. இப்போ நான் வைல்ட் கார்டா இருந்திருந்தாலும் நான் ஒரு பொண்ணுகிட்ட பேச ட்ரை பண்ணேன்னா அந்த பொண்ணு தான் பேசணும்னு எதிர்பார்ப்பேன். ஸோ அப்போ வந்து வீணா பேசல. அப்போ அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, நான் தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. யாரு, ரெக்ஸா இருக்கட்டும் இல்லை ரெக்ஸை சப்போர்ட் பண்ற மற்ற கண்டஸ்டண்டா இருக்கட்டும், 2-3 பேர் வந்து வீணா மேல இருக்கிற அந்த வெறுப்பு பொறாமைனால ரெக்ஸை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் வந்து எல்லாருமே இருக்காங்க, அங்கே ரம்யா கிருஷ்ணன் மேமே இருக்காங்க. நான் சொல்லிட்டேன் இன்னும் டைம் இருக்குப்பா, சப்போஸ் நீ வந்து ஸ்ருத்திகா கிட்ட சொன்ன மாதிரி உன்னால முடியும்னா நீ வந்து ட்ரை பண்ணு, நான் உன் வழியிலே நிற்க மாட்டேன். நானும் ரெக்ஸும் பேசின மாதிரி ஃபுட்டேஜே இருக்காது ஷோ ஃபுல்லா. ஏன்னா நான் வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வீணா மேலே, வீணாவோட அண்டர்ஸ்டாண்டிங் என்கிட்ட, நாங்கள் 2 பேரும் அதை சார்ட் அவுட் பண்ணிக்குவோம். நான் போய் ரெக்ஸ் கிட்ட நீ பேசாத அப்படின்னு சொல்றது வந்து அந்த ஷோக்குள்ள எனக்கு தேவையில்லாத விஷயம். மாதிரி எங்கேயாவது வீணா கிட்ட ப்ரொடெக்டிவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஏன்னா நாங்கள் பார்த்தது எடிட்டட் வெர்ஷன் தான், அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் நடந்துருக்கும். அப்படி இருக்கும்போது எங்கேயாவது ப்ரொடெக்டிவா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்துதா, இந்த எஸ்பெஷலி இந்த ரெக்ஸோட விஷயம் மற்ற விஷயங்களா இருக்கட்டும்? வீணா வந்து வீணாக்கே தெரியும், லைக் அவங்களே அவங்கள காப்பாற்றிக்குவாங்க. நம்ம ப்ரொடெக்டிவா ரொம்ப பேசணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சில இடத்துல மட்டும் நான் சொன்னேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா லைக் யார் என்ன பண்ணுவா அப்படின்னு தெரியாது. இப்போ வீணா வந்து அந்த ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அவங்க நிறைய ரிங்ஸ்லாம் கழட்டி அந்த டேபிள் வச்சிருக்காங்க. அதில் ஒரு ரிங்கை எடுத்துட்டு போய் அவர் என்னன்னா இது வீணா கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது வீணா கொடுத்தது இல்ல, வீணா கிட்ட இருந்து ஃப்ரெண்ட்லியா கூட கொடுக்கல. வீணா கிட்ட இருக்கிற ரிங்கை அவர் புடுங்கிட்டு போயிட்டு திரும்பி கேட்டா கொடுக்கவே இல்லை. ரிங்கை திரும்பி கேட்டா கொடுக்க மாட்டேறான்னு ஹவுஸ்குள்ள என்கிட்ட சொல்றாங்க. நான் வந்து திரும்ப கேளு அப்படிங்கும்போது எலிமினேட் ஆனதுக்கப்புறமும் கேட்டு என்ன ரிங் கூட தர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவே இல்லை. சரி போய் தொலைட்டும், அது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரிங் எல்லாம் கிடையாது, அவங்க நிறைய ரிங் வச்சிருக்காங்க, சரி போய் தொலைஞ்சிச்சுன்னு நினைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. அதை வந்து இது வந்து எனக்கு வீணா கொடுத்தறீங்க, இது வீணா கொடுத்தறீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இது மாதிரிலாம் ஆட்கள் இருக்காங்க, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு, பேசும்போது பார்த்து பேசி மட்டும்தான் சொன்னேன். அதுவும் வந்து ஒரு சஜஷனாக சொன்னேன். நவ் ஷீ சர்ப்ரைஸ்ட். ஓ, அப்ப அது ஃப்ரெண்ட்லியா கூட கொடுக்கவே இல்லை, அவரா எடுத்துட்டு போனதுதான். அவரா எடுத்துட்டு போனதுதான். எடுத்துட்டு போயிட்டு இந்த ரிங் வந்து வீணா கொடுத்தது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து எனக்கு தெரியும். ஏன்னா அந்த ரிங் வந்து எடுத்துட்டு போன அடுத்த நாளே என்கிட்ட சொன்னாங்க, ஒரு ரிங் வேணா அவன் எடுத்துட்டு போயிட்டான்,
அவன் பேசுறதே இல்லை. நான் வந்து அந்த சேலஞ்ச் பண்ணுவேன் இல்லையா ரம்யகிருஷ்ணன் மேம்க்கு அப்புறம், அதுக்கப்புறம் பேசுறதே இல்லை. அவங்க 2 பேருமே பேசுறதே இல்லை. எனக்கு மோனிஷா தான் உலகம், நான் வந்து மோனிஷாக்காக உலகத்தில் இருக்க எல்லா லவையும் நான் மோனிஷா கிட்ட கொடுப்பேன் அப்படின்னு மோனிஷா கிட்ட போயிட்டு அதுக்கப்புறமும் வீணா கிட்ட பேசுறதுக்கே ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ என்ன பண்றது, நம்ம அவாய்ட் தான் பண்ணணும். அதனால நீ அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருன்னு அப்பப்போ சொல்லுவாங்க, அவ்வளோதான். ரெக்ஸை சப்போர்ட் பண்ணுறவங்களோ இல்லை ரெக்ஸ் கூட 1-2 இடத்துல வந்து வீடியோஸில் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வீணாக்கு ஓகே தான், ஆனால் வந்து தினேஷ் தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் கேள்விப்பட முடிஞ்சது. இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்ககிட்ட இல்லை. இப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ற அந்த தாட்டே என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. அது ஷோக்குள்ள இருக்கட்டும் ஷோக்கு வெளியே இருக்கட்டும், நம்மளுக்கு ஒரு பர்சனை ரொம்ப பிடிச்சிதான் பேசுறோம், அவங்களுக்கும் பிடிச்சிருந்தா தான் பேசுறோம். ஸோ அவங்களுக்கு வேற யாராவது பிடிக்குது அப்படின்னா நம்ம வந்து அப்பவே அந்த ரிலேஷன்ஷிப் செத்துருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கிவ் அப் பண்ணாமல் போகலாம். அதுதான் நானும் வீணாவும் பண்ணியிருப்போம். பட் அவங்களுக்கு இன்னொருத்தவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் போய் எங்கிட்டே வா அப்படின்னு கேட்கக்கூடாது. வீணாக்கு அந்த இன்னும் 3rd பர்சனை ஒரு பர்சன் கூட பிடிக்கவே இல்லை. அவங்க பேசினதுக்கு காரணம் ஒரு கண்டஸ்டண்டாக ஒருத்தவங்க உள்ளே வந்திருக்காங்க, நம்ம டாஸ்க் பண்ணுறோம் பேசுகிறோம் அப்படிங்கிற அந்த ஹியூமனிட்டி தான். அதனால இதில் வந்து எனக்கு டவுட்டே கிடையாது. நான் ரெஸ்ட்ரிக்டும் பண்ணல. வீணா ஒரு சீனில் சொல்லியிருப்பாங்க, ஒரு ஷார்ட்டில், நான் வந்து இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நான் என்ன தினேஷ் கிட்ட பெர்மிஷன் கேட்டா பேசிட்டு இருக்கேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ வாண்ட் எக்ஸ்பெக்ட் இட் அப்படின்ட்டு. இதெல்லாம் நாங்கள் ஃபர்ஸ்ட் டேட்லேயே பேசிட்டோம். ஃபர்ஸ்ட் டேட்லேயே வந்து அவங்களோட வாழ்க்கை அவங்களோடது, நம்ம வாழ்க்கை நம்மளோடது. நம்ம வந்து யாரையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்கக்கூடாது, நீ இதை தான் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். லவ்வால் அவங்களுக்கே தோணும். இப்போ நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்க, உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்கிறீங்கன்னா உங்களுக்கே தோணும் நீ என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும் அப்படிங்கிறத. எப்போ ரெஸ்ட்ரிக்ஷனாக மாறுதோ அப்போ வந்து அந்த ரிலேஷன்ஷிப் கசக்க ஆரம்பிச்சிடும். தட் வாஸ் பியூட்டிஃபுல் நீங்கள் சொன்னது. ஆமாம், அதுதான் ட்ரூ அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்சோ இன்னொரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, வீணா ஏன் ஸ்ட்ராங்காக வந்து ரெக்ஸ்க்கு நோ சொல்ல அப்படிங்கிற டாக்ஸுமே போயிருக்கு, இது வீட்டுக்குள்ளேயுமே போயிருக்கு. ஐ திங்க் இப்போ இந்த வீக் ஒரு எபிசோடில் ஐ திங்க் நேஹா சிந்தூரி எல்லாருமே உட்காந்து பேசியிருந்திருக்காங்க. லைக் ஏன் வந்து தினேஷே ஏதோ சம்திங் வந்து சொன்னால் ஏன் வந்து வீணா வந்து நோன்னு டைரெக்டாக சொல்லலாமே, ஏதோ வீணாவே வந்து உங்ககிட்ட சொன்னாங்களாம், லைக் வந்து நான் எப்படி டைரெக்டாக நோன்னு சொல்கிறது, ஐ மீன் டேரெக்டாக எப்படி அது சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னான். வை கான்ட் ஷீ டூ தட் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்குள்ளேயுமே இந்த டாக்ஸ் போயிருக்கு. ஆக்சுவலி நிறைய தடவை அவங்க நோ சொல்லிட்டாங்க. நான் இருக்கும் போதும் சொல்லிட்டாங்க, நான் இல்லாத போதும் சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு ஷார்ட்ல வந்து ஆபித் வந்து கேட்டுப்பாரு, வீணாக்கு வந்து அவனை பிடிக்கல, அதுக்கப்புறமும் ஏன் அவன் அப்படியே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஆபித் என்கிட்ட கேட்டுப்பாரு. ஸோ ஹவுஸுக்கே தெரியும் அவனை பிடிக்கல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு ஷார்ட்ல வந்து வீணா சொல்லியிருப்பாங்க ரெக்ஸ் கிட்ட, ஐ எம் எமோஷனலி இன்வால்வ், நான் வந்து எமோஷனலி ட்ரூவாக இருக்கேன் தினேஷோர் அப்படிங்கும்போது, யூ ஆர் திங்கிங் லைக் தட் வீணா, யூ ஆர் திங்கிங் லைக் தட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ எத்தனை தடவை சொல்ல முடியும்? நிறையா தடவை சொல்லியாச்சு, எனக்கு மை இன்ட்ரெஸ்ட் இஸ் சம்வேர் எல்ஸ் அப்படிங்கிறது நோ தவிர வேறு என்ன. அதுக்கப்புறம் நான் வந்து ட்ரூவாக இருந்தால் தான் என்னால் கனெக்ட் ஆக முடியும், ஐ எம் எமோஷனலி கனெக்டட் வித் ஹிம் அப்படின்னு வீணா சொல்லியிருப்பாங்க. நோ, நீ தான் அப்படி நினச்சிட்டு இருக்க அப்படின்னா, இப்போ வீணா வந்து என்ன சொன்னா அவங்க வந்து மாறுவாங்க அப்படின்ட்டு திரும்ப 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 சொல்லிட்டே தான் இருந்திருக்காரு அவர். நோ இஸ் நோ, எடுத்துக்கலாம். நோ இஸ் நோ தான் இல்லையா? ஸோ எஸ், ஐ திங்க் இன்னுமே அவர் வெளியே வந்து சொன்ன சில விஷயங்கள் என்னன்னா, வீணா தான் நிறைய விஷயங்கள்ல வந்து போய் சொல்றாங்க, வீணாக்கு வந்து 24/7 எல்லாத்தையும் அவங்க மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் எதுனாலுமே எல்லாத்துக்கும் வீணா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்ல நீங்களும் வீணாவும் தான் அப்படிங்கிற மாதிரிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. எங்களுக்கு நாங்கள் ஷோவில் பார்த்தப்ப வரைக்கும் எங்களுக்கு சில விஷயம் புரிஞ்சுது. ஐ திங்க் நிறைய எடிட்ல போயிருந்திருக்கும், அதில் ஏதாவது மொமெண்ட்ஸ் லைக் உங்களுக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக ரெக்ஸ் கிட்ட இருந்ததாகட்டும், இல்லை உங்களுக்கும் ரெக்ஸ்க்கும் நடந்த கான்வர்சேஷனாக ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? இல்லை, இன் ஜென்ரல் இப்போ நீங்கள் ஷோ பார்க்கும்போது எனக்கும் வீணாக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி பார்த்தா க்யூட்டாக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அது வந்து ஹவுஸ்குள்ளேயே நிறைய பேர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரம்யகிருஷ்ணன் மேமே ஸ்ட்ராங் கப்பிள், வெரி ஸ்ட்ராங் கப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வீட்டுக்குள்ள ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு சண்டை இருக்கும். ஸோ சில பேர்த்துக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து ஒரு தாங்க முடியாத ஒரு ஜெலசி ஆயிடுச்சு. இப்போ நேஹாவுக்கு வந்து வீணாவை அட்வைஸ் பண்ணி தான் பழக்கம். அவங்களுக்கு வந்து வெளியவே 2 பேரும் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நேஹா சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து தினேஷை செலக்ட் பண்ணியிருக்கா, நோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி வீணா கிட்ட பேச ஆரம்பிச்சு இப்போ நாங்கள் சண்டை போடாமல் இருக்கோம். அண்ட் தென் தேஜஸ் வந்து வீணான்னு சொல்லிட்டு ஹார்ட்டை கொடுக்கும்போது வீணான்னு பேர் சொல்லி கொடுக்கும்போது தெர் வில் பி a natural jealousy. அப்போ அந்த ஜெலசி வந்து நேஹாக இருக்கும்போது அவன் வந்து ரெக்ஸை சப்போர்ட் பண்ணி ரெக்ஸோட பேசி பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, பேசாமல் இருப்பாங்க.
ஸோ இது மாதிரி அந்த ஜெலசி, அந்த அந்த வெறுப்புணர்ச்சி இதெல்லாம் தான் வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்துச்சே தவிர, மற்றபடி நான், வீணா, அதுக்கப்புறம் ஆபத், அப்புறம் நிவேதிதா, நாங்கள் 4 பேர் சேர்ந்தா நாங்கள் சிரிச்சிட்டே இருப்போம். நாங்கள் இதை பற்றிலாம் கண்டுக்கவே மாட்டோம். நாங்கள் போய் நல்லா சாப்பிடுவோம், நல்லா டாஸ்க் பண்ணுவோம், நல்லா தூங்குவோம், நல்லா சிரிப்போம். நிவேதிதா டே 1 மட்டும்தான் எனக்கும் நிவேதிதாக்கும் கொஞ்சம் இப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் 4 பேர் இந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த டபுள் டேட்லாம் போவாங்க இல்லையா, 4 பேரா 2 ஜோடி போவாங்க இல்லையா, அப்போ நாங்கள் பாட்டுக்கு ஃப்ரீயாக இருந்தோம். எஸ். எங்கேயாவது நான் இங்கே பேசும்போது கூட கேட்டேன், உங்களுடைய டாலரன்ஸ்னு இவ்வளோ அப்படிங்கிறது இருக்கும், அது தாண்டி லைக் ஒரு சண்டையாக முடிகிற அளவுக்கு உங்களுக்கும் லெக்ஸுக்கான கான்வர்சேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சா உள்ள? பிகாஸ் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஷோவில் நீங்கள் 2 பேர் பேசிக்கிற மாதிரி எங்கேயுமே பார்க்கல. அவரோட எலிமினேஷன் அப்போ தான் நீங்கள் ஜஸ்ட் ஒரு பாய் சொல்லும் போது மட்டும்தான் நீங்கள் 2 பேர் பேசிக்கிட்டதையே பார்த்தோம். அது தாண்டி உள்ள ஏதாவது ரொம்ப அந்த லெவலுக்கு போகிற மாதிரியான விஷயங்கள் நடந்ததா? அதாவது நிஜ வாழ்க்கையில் அது மாதிரி ஒரு ஆள் வந்தால் நான் பேசவே மாட்டேன். அவங்க இப்படி வந்தாங்கன்னா நான் அப்படி போயிடுவேன். ஹவுஸில் அதை தான் பண்ணேன். நாங்கள் 2 பேரும் இதுக்கும் ஒரே ரூம் தான். ஒரே ஒரு கான்வர்சேஷன் மட்டும் அவர் என்கிட்ட வந்து கேட்டார், வீணா கிட்ட உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்ட்டு. என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட என்ன பிடிக்கும்னு நான் வந்து அவங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவரோட ஆட்டிடியூடும் சரியில்லை, அவரோட பேச்சுவார்த்தையும் சரியில்லை, அவரோட இன்டென்ஷனும் சரியில்லை. அப்போ இதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, இட்ஸ் மை பர்சனல், நீங்கள் வேற யார்கிட்டயாவது போய் பேசுங்கன்னு சொன்னேன். அப்போ போனவர் தான் அப்படியே போயிட்டார், எலிமினேட் ஆகி. அந்த ஐ திங்க் அவங்க வீணா அழுதுட்டு இருக்கும் போது அந்த இதுலுமே கூட அவர் வந்து நீங்கள் நின்றுட்டு இருப்பீங்க, அவர் வந்து நான் கன்வின்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு வரும்போது கூட அங்கேயுமே அவர் சில வீடியோஸில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆஸ் அ பாய் ஃப்ரெண்டாக தினேஷ் வந்து போய் ஒரு தண்ணி எடுத்து கொடுக்க கூட அவருக்கு தோணலை, நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன், நான் போய் சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்லாம் சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. யூ வாண்ட் டு சே சம்திங்? அதுக்கு இப்போது ஒருத்தங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தா அதை தான் கொடுக்கணும். இப்போ ஒருத்தவங்க மயக்கம் போட்டிருக்காங்கன்னா அவங்கள தண்ணி எடுத்து தெளித்து எழுப்பலாம். இப்போ அவங்க அழுதுருக்காங்க, அவங்க தண்ணி தாகம் எடுக்கல, அவங்க வந்து எமோஷ்னலாக சப்போர்ட் தேவைப்படுது. அவங்க ஏன் அழுதுருக்காங்க, ஆபத்து ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணிட்டாரு தெரியாமல், அது வந்து அவங்களுக்கு ஹர்ட் ஆகி அவங்க அழுதுட்டுருக்காங்க. அவங்க தண்ணியோ சாப்பாடோ கேட்கல, அவங்களுக்கு தண்ணி நான் நிறைய தடவை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன், அவங்க எனக்கு நிறைய தடவை தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது இது வந்து ஒரு பேட்டர்ன். இப்போ தேஜஸ்க்கு வந்து வீணா பிடிச்சிருந்துச்சு, போய் பெட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கல தினேஷ். அது வந்து ஏன் நீ இதுக்கெல்லாம் செட்டில் ஆகிற லோவா அப்படின்னு கேட்டாங்க. ரெக்ஸ் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கல தினேஷ் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வர்றதுக்கு இந்த கம்பேரிசன் ஒன்று இருக்குது. நீ ஏன் வந்து why are you settling for low அப்படின்னு சொல்லி இது வந்து சாதாரண பேட்டர்ன் தான். இது வந்து தேஜஸ் கிட்டையும் பார்க்கலாம், நீங்கள் ரெக்ஸ் கிட்டையும் பார்க்கலாம், யூஸ்வலாகவே நம்ம சமுதாயத்தில் நிறைய பேர்கிட்ட பார்க்கலாம். பட் அந்த மொமெண்ட்ல எங்கேயும் உங்களுக்கு மனசுக்குள்ள எனக்கு தெரியும் நீ கிளம்பு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஏதாவது உங்களுக்கு தோணுச்சா? இல்லை, என்னன்னா எனக்கு அவர்கிட்ட பேசவே தோணல. இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னப்போ எனக்கு தெரியும் வீணா கிட்ட அவன் தலைகளாக நின்று தண்ணி குடிச்சிட்டு தண்ணி கொடுத்துட்டு பேசினாலும் ஒன்றும் நடக்க போகிறது இல்லைன்ட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நானும் ரெக்ஸும் பேசின கான்வர்சேஷனே இருக்காது. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.